ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 பகுப்பத உறுப்பு இலக்கணம் மார்க் பண்ணலாம் வாங்க. இதில் உங்களுக்கு புக் கொஷின் பார்த்தோம்னா ஒரே ஒரு சூஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல்லுது வளர்க. இது மட்டும்தான் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்குது பகுப்பத உறுப்பு இலக்கணம்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு போயிடலாம். மொழியை ஆல்பம் போயிடலாம். மொழியை ஆல்பமில் பேஜ் நம்பர் 45 எடுத்திங்கன்னா மேலே டாப்பில் இங்கே இருக்குது பாருங்கள். பொன்மொழிகள் தமிழில் பெயர்த்து எழுதுக. பேரை அது நோட் பண்ணலாம் வாங்க. மொத்தம் 4 இருக்குது. 4க்குமே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள். பொன்மொழிகளை தமிழ் பெயர்த்து எழுதுக. நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிழையை நீக்கி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன்று கட்டியது இருக்குது இல்லையா, கட்டியதுக்கு பதில் கட்டினார். நெக்ஸ்ட்டு வைத்தால் இருக்கு இல்லையா, வைத்தால் பதில் வைத்தான். நெக்ஸ்ட்டுக்கு புரிகின்றன இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் புரிகின்றது. நெக்ஸ்ட்டுக்கு வைத்திருக்கிறோம் இருக்கு இல்லையா, இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். வைத்திருக்கின்றனர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே தான். தப்பினானுக்கு தப்பித்தான். தான். தப்பினானுக்கு தப்பித்தான். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இது வைத்தான். இன்னு புரிகின்றது, இங்கின்றது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைப்புக. பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைப்புக 4 இருக்குது பார்த்தீங்களா, அது 4 அப்படியே நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டீங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா வடிவ மாற்றம் செய்க. நீர் சுழற்சி குறித்து கருத்து விளக்கப்பட்டதின் உட்பொருளை புரிந்துணர்ந்து பத்தியாக மாற்றி அமைப்புக. நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னா வரவேற்பு மடல் எழுதுக. சுற்றுச்சூழல் பேணி காக்கும் பள்ளியில் வரிசையில் மாவட்டத்திலே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலர் வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக. ஓகேங்களா? நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பத்தியை படித்து 5 வினாக்களை உருவாக்குக. இது உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 46 இருக்கும். புக்கில் பத்தியை படித்து இந்த 5 வினா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வினா கிரியேட் பார்த்துக்குங்க.
இது வந்து புக் பேஜ் நம்பர் 46 இருக்கும் உங்களுக்கு கொஷின். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக. எழுதுங்க. முன்னுரை, திரண்ட கருத்து. ஸ்க்ரீனில் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுதுன்னா வருவது எதிகை, இது வரைக்கும் தெரியுது பாருங்க. நோட் பண்ணுங்க. எதிகை தொடையாகும். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அதனோட கண்டினியூட்டி இது அமைந்துள்ளது, இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேஜ் நம்பர் 46 மொழியோடு விளையாடுன்னு இருக்கும். பேஜ் நம்பர் 46 புக்கில் அதில் ஃபஸ்ட் ஒன் சொல்லுக்குள் சொல் தேடுகன்னு. ஃபஸ்ட் ஒன் இது உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். மீதியெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஒரு சொல்லுக்குள்ளே சொல் எடுத்து தேடி எழுதணும். அதுக்கு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகராதியில் காண்க. இது அகராதியில் காண்க, இதை நோட் பண்ணுங்கள். சொல்லுக்குள் சொல் தேடுக ஃபஸ்ட்டு, அகராதி காண்கள் செகண்டு. இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொற்களை இணைத்தும் தொடர்களை விரிவுபடுத்துக. அது வந்து இந்த மழை பெய்தது, அந்த தொடர்களை நம்ம விரிவுபடுத்தணும். மொத்தம் 5 தொடர். இந்த 5 தொடர் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு கீழே அகராதியில் காண்கன்னு ஒரு 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தொடர்கள் இரு இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட் ஒனுக்கு அகல், செகண்ட் ஒனுக்கு கால், ஓகேங்களா? தேர்டு ஒனுக்கு அலை. ஃபஸ்ட் ஒன் அகல், செகண்ட் ஒன் கால், தேர்டு ஒன் அலை, ஃபோர்த் ஒன் விளக்கு, ஃபிஃப்த் ஒன் எழுதி. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. நோட் பண்ணுங்க. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. இதில் தான் உங்களுக்கு புக்கில் கேட்டிருக்காங்க. குவிந்து, குவித்து.
சரி நோட் பண்ணுங்கள். நோட் பண்ண. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவி உரை எழுதுக. இந்த காட்சியை கண்டு நம்ம ஒரு கவிதை மாதிரி எழுதணுமா, அதை நோட் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு செயல் திட்டம். நீர் எவற்றையெல்லாம் மாசாகிறது என்பது விளக்கு பயன் தொகுப்பு தயார் செய்து அது குறித்து வகுப்பறை கலந்துரையாடுக. அது நோட் பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி அது வராது. அது கீழே நிற்காதற்கு தக உங்களுக்கு இதுலேருந்து தான் டேஷு, இது 3 தான் நோட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 7 3 முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.